போய் வா சாங் போய் வா தான் போய் வான்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு வரோம். அதனால தான் சொல்றேன் படமா நல்லா வரல. எதுவுமே இல்லை ப்ரோ படத்துல. எங்களுக்கு ஏதாவது ஒன்று வாவ் இந்த இந்த ஒரு ஃபேக்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு சில பேர் ஆஹா ஓபன் கொண்டாடுறாங்க. அது எப்படி? வாய்ப்பு இல்ல. இப்ப கொண்டாடுவாங்க. நீங்க செகண்ட் டே தேர்ட் டே நார்மலா நீங்க 7 உட்காந்து 3.5 மணி நேரம் படம் ஓடிட்டு இருக்கு. 9 மணிக்கு வந்தேன். 12:30 மணிக்கு தான் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி லென்த்தா போற மாதிரி இருக்கு. ஆனா நல்ல கருத்து தான் டைரக்டர் சொல்ல வராப்ல. அந்த கருத்தா படத்துல சொல்லாம கொஞ்சம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோக்கான சப்ஜெக்ட்னு சொல்றதை விட ஒரு பிச்சைக்காரனுக்கான சப்ஜெக்ட் இது. அவங்க சும்மா குறை சொல்லணும், ட்ரெண்டிங் ஆகணும், அப்பதான் வந்து தம்ப்லைன்ல தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு பர்சனலாகவும் நல்லாவே இருந்துச்சு படம். கனெக்ட் ஆச்சு. வாத்தி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. பாட்டு ஹிட் பண்ணா போல. அது ஜிவி பிரகாஷ் ஓரளவுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி லவ் போர்ஷனே அண்ணனுக்கு கொடுத்துருந்தாலே படம் ஹிட் பண்ணிருப்பாரு. லவ் போர்ஷனும் கொடுக்கல. அந்த பொண்ணுக்கும் இவருக்கான டச் இல்லாத அளவுக்கு இருக்குது. லவ் இல்லை. தலைவர் ஆக்டிங்லாம் சூப்பராக தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. உயிரை கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கையெல்லாம் உடஞ்ச மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் இது வரைக்கும் எந்த படத்துலையும் அதெல்லாம் பண்ணதில்லை. அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த கதையை மட்டும் இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கும். கெட்டப் நல்லா இருக்கு. ஒரு அவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குப்பையில விழுந்து நடிக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான். உண்மையிலே அவங்க ஒரு பெரிய டெடிகேஷன் தான் ஆக்டிங்க்கு கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் சுவாரஸ்யமா இல்லை.